لك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك لك الحمد كما هديتنا للإسلام ولك الحمد كما علمتنا الحكمة والقرآن سبحانك إني كنت من الظالمين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته رضوان الله عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் ஏக வல்லவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த அனைத்து நல்ல மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லா நிலைமைகள்லையும் என்னையும் உங்களையும் படைச்சி பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாவை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் நாம் வசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே, உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் அல்லாஹுடைய விருந்தாளிகளாகிய ஹஜ்ஜாஜிகள் மேலான ஹஜ்ஜுடைய அமலை செய்வதற்காக வேண்டி இஹ்ராம் கட்டி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்ற தல்பியாவை சொன்னவர்களாக அல்லாஹுடைய மேலான காபாவை நாடி அலை அலையாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் அந்த மேலான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினானோ அத்தனை ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஹஜ்ஜம் மபரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் அங்கீகரித்தருள்வானாக. வஸஅயம் மஷ்கூர் அவர்களுடைய சஈக்களை நன்றி செலுத்தப்பட்ட சஈயாக ஏற்றருள்வானாக. வஸம்பம் மக்ஃபூர் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகன் போன்று அத்தனை ஹஜ்ஜாஜிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. என்ற உள்ளத்திலேயும் ஒரு ஆசை, அந்த பல லட்ச ஹஜ்ஜாஜிகளோடு சேர்ந்து நானும் இஹ்ராம் கட்டி
அந்த பல லட்ச ஹஜ்ஜாஜிகளோட அல்லாஹுடைய கஅபாவை வலம் வரணும் என்ற ஒரு ஆசை. என்ற உள்ளத்திலேயும் ஒரு ஆசை, அந்த பல லட்ச ஹஜ்ஜாஜிகளோட நானும் சஃபா மர்வாக்கு மத்தியில தொங்கோட்டம் ஓடணும் என்ற ஒரு ஆசை. என்ற உள்ளத்திலேயும் ஒரு ஆசை, அந்த பல லட்ச ஹஜ்ஜாஜிகளோட சேர்ந்து அந்த மினாவுல இரா தரிச்சு அந்த அரஃபாவுடைய மைதானத்துல இருந்து அந்த முஸ்தலிஃபால இரா தரிச்சு எல்லா ஹஜ்ஜாஜிகளும் என்னென்ன கிரிகைகளை அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள்ல செய்வார்களோ அத்தனை அமல்களையும் செய்யணும் என்ற ஒரு ஆசை என்ற உள்ளத்திலேயும் ஒரு ஆசை. ஹஜ்ஜெல்லாம் முடிச்சு எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான பரக்கத்து நிரம்பிய கஸ்தூரி வாசனையை விட அதிகமாக வீசப்படக்கூடிய அந்த வாசனையான மதீனத்துல் முனவ்வராவுல கால் வச்சு அந்த ரௌலாவுக்கு முன்னால இருந்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லணும் என்ற ஆசையோட யார் யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி அந்த ரௌலாவுக்கு போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் பரம்பரையாக அந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஸ்ரீதேவிகளே, ஹஜ் என்பது உலகத்துல பணம் உள்ளவங்க எல்லாரும் நினைச்சு செய்யற ஒரு அமல் ஒன்று அல்ல. உலகத்துல ஒருத்தருக்கு பணம் மீக்குது, உலகத்துல சுபஹானல்லாஹ் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் மீக்குது, உலகத்துடைய எல்லா பொருளாதாரமும் அவருடைய காலை கீழத்தான் நீக்குது. இவருக்கு ஹஜ்ஜி கிடைக்கும் என்று யாரும் எதிர்பார்க்காதீங்க. ஹஜ்ஜி கிடைக்கிறதுக்கு பணம் காரணம் இல்ல ஸ்ரீதேவிகள், ஹஜ்ஜி கிடைக்கிறதுக்கு ஆரோக்கியம் காரணம் இல்ல, ஹஜ்ஜி கிடைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தெம்பு காரணம் இல்ல. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஹஜ்ஜி கிடைக்கணும்டா அல்லாஹ்வுடைய அருள் பார்வை மட்டும்தான் வேணும். யாருக்கு அல்லாஹ்வுடைய இரக்கமான அந்த அன்பான பார்வை கிடைக்குமோ அவருக்கு பணம் இல்லாட்டியும் அவர் ஹஜ்ஜிக்கு போவாரு. உடம்புல ஆரோக்கியம் இல்ல, எலும்பிக்கொள்ள ஏலா குந்திக்கொள்ள ஏலா என்ற நிலைமை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை அவருக்கு ஈக்கும் என்று அவர் நிச்சயமாக ஹஜ்ஜிக்கு போவாரு. பாக்குறதுக்கு பேமெண்ட்ல வியாபாரம் செய்யறவர், ஏதோ 100 ரூபாய்க்கு 3 துண்டை வித்து வாழ்க்கையை பொழப்ப நடத்துறவர், ஆனா இவர் ஹஜ்ஜிக்கு போவாரா என்று எங்கள்கிட்ட சந்தேகம் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர் ஹஜ்ஜிக்கு போகணும் என்று எழுதப்பட்டிருந்தா சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட மனிதர்களும் ஹஜ்ஜிக்கு போவாங்க. ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கணும் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை மட்டும்தான் எங்களுக்கு வேணும். இன்றைக்கு இந்த குத்துபாவுக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்கோ, எனக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் இல்லாட்டியும், எனக்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லாட்டியும், எனக்கிட்ட செல்வம் இருந்தாலும் இல்லாட்டியும், எனக்கிட்ட அறிவு இருந்தாலும் இல்லாட்டியும், எப்படியாவது ஒரு ஹஜ்ஜோட வாழ்க்கையில செய்யணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையணும். அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றுமில்லை. அந்த சொர்க்கத்தை அடையணும் என்று எல்லாரும் ஆசை வைங்கோ. உங்களோட நீயத்துல தான் விஷயம் இருக்குது ஸ்ரீதேவிகள். உங்களோட நீயத்து சரியாக அமைஞ்சிட்டுமெண்டா அல்லாஹ்வுக்கு வேண்டிய ஒரு ஹஜ் செய்யணும். மௌத்துக்கு முன்னால, கண்ணை மூட்டுறதுக்கு முன்னால, எனக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம் போறதுக்கு முன்னால, எனக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த செல்வம் போறதுக்கு முன்னால எப்படி சரி அந்த 5வது கடமையை செஞ்சிடணும் என்ற ஒரு நீயத்து ஒரு மனுஷன்ட்ட வருமெண்டா நிச்சயமாக அல்லாஹ் அந்த நீயத்தை கபூல் ஆக்கிட்டா எல்லாருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கும். எனவே எல்லாரும் நீயத்து வைங்கோ, எல்லாரும் நீயத்து வைங்கோ. நான் மட்டுமல்ல, என் மனைவியை கூட்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருஷம் முதல் ஆளாக ஹஜ்ஜுக்காக வேண்டி ரெஜிஸ்டர் பண்ணி, ஹஜ்ஜுக்காக வேண்டி பணம் செலுத்தி, ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யறதுல முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் என்று உறுதியாக நீயத்து வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவான் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 விஷயங்களை சொன்னாங்க. இந்த 3 விஷயமும் எங்கட பணத்தை வச்சு கிடைக்கிறதுண்டல்ல, எங்கட ஆரோக்கியத்தை வச்சு கிடைக்கிறதுண்டல்ல, எங்கட தைரியத்தை வச்சு கிடைக்கிறதுண்டல்ல, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பட்டம் பதவிகளை வச்சு கிடைக்கிற ஒரு பாக்கியம் உண்டல்ல. இந்த 3 விஷயமும் உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கணும் என்றா அல்லாஹ்ட அருள் பார்வை மட்டும் தான் வேணும். அதுல முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஈமானியத்துடைய பாக்கியம். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் கோடீஸ்வரர்கள் ஈக்கிறாங்க, ஆனா உள்ளத்துல ஈமான் இல்ல. எத்தனையோ படிச்சவங்க ஈக்கிறாங்க, இன்றைக்கு உள்ளத்துல ஈமான் இல்ல. எத்தனையோ அந்தஸ்து படைச்சவங்க ஈக்கிறாங்க, இன்றைக்கு உள்ளத்துல ஈமான் இல்ல. இந்த ஈமானியத்துடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்டா உலகத்துல அல்லாஹ்வுடைய அருள் பார்வை யாருக்கு கிடைக்குமோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஈமானியத்துடைய பாக்கியம் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். பெருமானாருடைய தர்பார்ல இருந்தவங்க தானே அபூ ஜஹல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடுக்கல் வாங்கல் செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால நடமாடினான். ஆனா கடைசி வரங்காட்டும் அவருக்கு ஈமானியத்துடைய பாக்கியம் கிடைக்கல. செய்தவிகள் ஈமானியத்துடைய பாக்கியம் கிடைக்கணும் என்றா அல்லாஹ் யாருக்கு உலகத்துல நசீப வச்சிக்கிறானோ, அந்த ஈமானுடைய பாக்கியத்தை வச்சிக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் உலகத்துல ஈமானியத்துடைய பாக்கியம் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி காபிர்களுக்கு எதிராக நின்று யுத்தம் செஞ்சு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக கூடிய பாக்கியம் உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்காது. உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்து சஹாபா பெருமக்களோட இருந்து அந்த காபிர்களுக்கு முன்னால நின்று வாளை தூக்கி தாண்ட உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடிய பாக்கியம் உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. மூணாவது பாக்கியம் தான் ஹஜ்ஜுடைய பாக்கியம். செய்தவிகள் ஹஜ்ஜுடைய பாக்கியம் நீக்கிறே உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றல்ல. எங்கட குடும்பத்துக்குள்ள பாப்போம், எத்தனை கோடீஸ்வரர்கள் ஈக்கிறாங்க, எத்தனை படிச்சவங்க ஈக்கிறாங்க, எத்தனை ஆரோக்கியமானவங்க ஈக்கிறாங்க, எத்தனை சுப்ஹானல்லாஹ் அந்தஸ்துகளோட உள்ளவங்க ஈக்கிறாங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விடுமுறை வரக்கூடிய நேரத்துல தாண்ட குடும்பத்தை கூட்டிக் கொண்டு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் போகக்கூடிய எத்தனை பேர்கள் ஈக்கிறாங்க. ஆனா அந்த பரக்கத்தை நிரம்பிய அல்லாஹ்வுடைய கஅபாவை சுமந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட குர்ஆனுடைய திருவசனங்கள் எல்லாம் இறக்கி அருளப்பட்ட 1,24,000 நபிமார்களுடைய கால்பாதம் பட்ட 1,24,000 சஹாபாக்களுடைய கால்பாதம் பட்ட ஒவ்வொரு நாளும் 70,000 மலாய்க்கமார்கள் இறங்கக்கூடிய அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹஜ் செய்யக்கூடிய பூமிக்கு போறதுக்கு பாக்கியம் இல்லாத எத்தனையோ பேர்கள் எங்கட குடும்பத்துல இருந்து கொண்டு தான் நீக்கிறாங்க. எங்களோட பழகக்கூடிய எத்தனையோ வியாபாரிகள் நீக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் காலையில இருந்து இரவு வரங்காட்டும் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழும்புறதுக்கு நேரம் இல்லை. ஆனா இன்னுமே ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கல. சீதவிகள் எத்தனையோ தைரியசாலிகள் சுப்ஹானல்லாஹ் அவரை பார்த்தா பாடி பில்டர் மாதிரி இருப்பாரு, அந்த அளவுக்கு ஜிம் பாடியை இருப்பாரு. ஆனா இன்றைக்கு ஒரு நோயாளி எலும்ப ஏலாதவர் வீல் சேர் சுப்ஹானல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறாரு. ஆனா தைரியசாலிக்கு போறது பாக்கியம் இல்லை. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலே உங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் வேணுமா, அந்த நசீபு வேணுமா, அல்லாஹ்வுடைய அருள் பார்வை எங்களுக்கு வேணும். அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இருந்தா மட்டும் தான் அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று மூணாவது பாக்கியமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பாக்கியத்தை பத்தி இந்த உம்மத்துக்கு பயான் பண்ணினாங்க. ஸ்ரீதேவிகளே, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, நியத்து வைங்க, நாங்கள்லாம் நசீப கேட்போம், அல்லாஹ்ட்ட நசீப கேட்கும். இன்றைக்கு நாங்க ஆரோக்கியமா ஈக்கிறோம், இன்றைக்கு ஹஜ்ஜ பத்தி யோசனை இல்லாம ஈக்கிறோம், அதனுடைய சிந்தனை இல்லாம ஈக்கிறோம், அதற்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்யாம ஈக்கிறோம். இல்ல ஹஜ்ஜுடைய யோசனை ஒவ்வொருத்தருக்கும் வரணும், ஒவ்வொருத்தருக்கும் வரணும். நியத்து வைங்க, யா அல்லாஹ் நான் மட்டுமல்ல என்ற மனைவியை அழைச்சு கொண்டு
வார வருஷம் 2027 ஆண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி போற அந்த லிஸ்ட்ல நானும் என் மனைவியும் சேர்த்துக்கோ என்று எல்லாரும் உறுதியாக நியத்து வைங்க சீதேவிகள். அல்லாஹ் உங்களோட நியத்தை தான் பார்க்கிறான், உங்களோட கல்பை தான் பார்க்கிறான். உங்களோட கல்புல இன்றைக்கு வைக்கக்கூடிய நியத்து சரியாக இருந்தா அல்லாஹ் அக்பர், பணம் என்ன பணம், உங்களோட ஆரோக்கியம் என்ன ஆரோக்கியம், உங்களோட தைரியம் என்ன தைரியம். அல்லாஹ் அக்பர், நீங்க ஏழையாக இருந்தாலும் சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் பேமெண்ட்ல வியாபாரம் செய்யக்கூடிய சாதாரண ஒரு ஊழியனாக இருந்தாலும் அல்லாஹ் அக்பர், வார வருஷம் ஹஜ்ஜுக்கு போற அந்த பட்டியல நீங்க முதல்ல நிப்பீங்க. அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனை மக்களோடு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்துக்குரிய ஸ்ரீதேவிகளே, ஏன் ஹஜ்ஜு செய்யுங்க என்று சொல்றது தெரியுமா? ஏன் ஹஜ்ஜு செய்யுங்க சொல்றது தெரியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் அந்த அளவுக்கு சுபசோபனம் செஞ்சாங்க, நன்மாராயம் சொன்னாங்க, ஹஜ்ஜு செய்யறவங்களுக்கு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையை பாருங்க, யார்ட ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படுமோ. இன்றைக்கு சிலர்கள் ஹஜ்ஜிக்கு போறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், பேருக்கு போறாங்க, புகழுக்கு போறாங்க, பாராட்டுக்கு போறாங்க, மத்தவங்க பேசணும்ன்றதுக்காக வேண்டி போறாங்க, மத்தவங்களுக்கு முகம் காட்டணுமே, இவ்வளவு பணம் இருந்தும் இவர் ஹஜ்ஜிக்கு போகல என்று கேட்பாங்களே என்ற நோக்கத்தோட எத்தனையோ பேர்கள் வியாபார நோக்கத்தோட, அல்லாஹு அக்பர், நோக்கமே இல்லாம எத்தனையோ பேர்கள் ஹஜ்ஜிக்கு போறாங்க. எல்லாருக்கும் சொர்க்கம் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். யார்ட ஹஜ் ஒப்புக்கொள்ளப்படுமோ அவர்களுக்கு தான் சுவர்க்கத்தை தவிர வேற எதுவும் கூலியாக கொடுக்கப்படாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஒரு சிறப்பான பூமி ஸ்ரீதேவிகளே, எங்கட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய பூமி. அந்த பூமியில கால் வச்சாலே போதும், அந்த பூமியில கால் வைக்கிறத விடுங்க, அந்த பூமிக்கு போறத நினைச்சாலே போதும். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ நியத்தி வச்சு இஹ்ராம் கட்டி அவருடைய வீட்டில் இருந்து அல்லாஹு அக்பர் அந்த கஅபாவை நாடி போறாரு, கஅபத்துல்லாஹ்வை பார்க்கல, கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிக்கல, அந்த மதாஃப் பண்ண கூடிய அந்த அந்த வெள்ள டைல்ல போய் நிக்கல சீதவிகள், கஅபாவை சுத்தி தவாப் செய்யல, நியத்து வச்சு இஹ்ராம் கட்டினது மட்டும்தான். இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வானத்தில் உள்ள அத்தனை படைப்பினங்களும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களும், ஏன் கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை மீன்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புழுப்பூச்சிகளும், அது முள்ளாக இருக்கட்டும் கல்லாக இருக்கட்டும், யாரு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கு போறாங்களோ இவர்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். இவர்களுக்காக வேண்டி வானத்தில் உள்ள, பூமியில உள்ள, கடல்களில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னண்டா. நியத்துக்கு இப்படி ஒரு பாக்கியம் வேண்டா, நியத்துக்கு இப்படி ஒரு பாக்கியம் வேண்டா. இந்த பாக்கியம் இல்லாமல் மௌத்தாகின நஷ்டமே ஸ்ரீதேவிகள். இந்த பாக்கியம் இல்லாமல் மௌத்தாயின நஷ்டம். வார வருஷம் நியத்து வைங்க சீதேவிகள், அது மட்டும் தான் உங்கள்ட்ட இருந்து வர வேண்டியது. நிச்சயமாக இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் நியத்து வச்சு இஹ்ராம் கட்டி நியத்து வச்சு அந்த மதாஃப் பண்ண கூடிய அந்த அந்த கஅபாவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற டைல்ல போய் ஒருத்தர் நிக்கிறாரு, கஅபத்துல்லாஹ்வை பார்க்கல, கஅபத்துல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு முன்னே அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால போய் தலையை குனிஞ்சு லப்பைக் என்ற வார்த்தையை ஒருத்தர் நிக்கிறார் என்று சொன்னண்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நன்மாராயம் என்ன தெரியுமா? அவர் அன்று பிறந்த பாலகன் போன்று ஆக்கப்படுவான். வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும், எப்படிப்பட்ட பெரும் பெரும் பாவங்களோடு தொடர்பாக இருந்தாலும், அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மதாஃப்ல போய்த்து இருந்தாலே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகன் போன்று ஆக்கப்படக்கூடிய இபாதத் தான் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத் சீதவிகள். அது மட்டுமல்ல, அந்த கஅபாவில் இருக்கக்கூடிய ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல்லு, அல்லாஹு அக்பர், எங்கட கண்களால பார்த்தவங்க எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க, தொட்டவங்க எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க, முத்தமிட்டவங்க எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க, அதை ரசிச்சு அதுக்கு முன்னால் இருந்து கண்ணீர் வடிச்சவங்க எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. அதனுடைய சிறப்பை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னாங்க, அது சுவர்க்கத்துடைய கல்லு, அது சுவர்க்கத்துடைய
கண்ணியத்துடைய கல்லு, அது சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கி வச்ச கல்லு, அது பாலை விட வெண்மையாகத்தான் சுவர்க்கத்திலிருந்து வந்துச்சு. எங்களை போல பாவிகளுடைய பாவங்கள் எல்லாம் இழுத்து இழுத்து உறிஞ்சி எடுத்து சுப்ஹானல்லாஹ் அது வெள்ளை கல்லு கருப்பு கல்லாக மாறிவிட்டது என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய பாவங்கள் உறிஞ்செடுக்க கூடிய அந்த அளவுக்கு ஒரு தன்மையை அல்லாஹ் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு வச்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்குதே நாளைக்கு மறுமையிலே எங்களுக்கு சிபாரிசு செய்யறதுக்காக வேண்டி, எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யறதுக்காக வேண்டி நாளைக்கு மறுமையில அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நாக்கையும் 2 கண்களையும் கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வைப்பானாம். அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு அல்லாஹ்வுக்கு முன்னால மன்றாடுமாம், யா அல்லாஹ், இவர் என்ன பிடிச்சாரு யா அல்லாஹ், என்ன தொட்டாரு யா அல்லாஹ், என்ன விரும்பினார் யா அல்லாஹ், எனக்கு முன்னால நின்றார் யா அல்லாஹ், என்ன பார்த்தார் யா அல்லாஹ். அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு பேசி இவருக்கு அவருடைய சிபாரிசு செய்யும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இந்த கல்ல கண் மூற்றத்துக்கு முன்னால பாத்துறோம் சீதேவிகளே, அதை தொட்டுடோனும், அதை முத்தமிட்டுடோனும், அதை கணக்கு முன்னால நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அது மட்டுமல்ல சீதேவிகள், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முல்தஸிம் பாப், அல்லாஹு அக்பர், இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் கஅபத்துல்லாஹ்வுடைய அந்த தங்க கதவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த முல்தஸிம் பாப் என்ற இடம் இருக்குது. அல்லாஹு அக்பர், நீங்க போனா பாருங்க, எல்லா ஹஜ்ஜாஜிகளும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் 2 கைகளை உயர்த்தி கொண்டு அவர்களுடைய வலது பக்கம் கண்டத்தை கஅபத்துல்லாஹ்வுல சாய்ச்சவர்களாக, அவர்களுடைய நெஞ்ச கஅபாவோட சேர்த்தவர்களாக புலம்பிக் கொண்டிருப்பார்கள், அழுந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அக்பர். அந்த இடம் இருக்குது ஒரு அற்புதமான இடம், அது கபூலியத்துடைய இடம். அந்த இடத்துல ஒரு மனுஷன் துஆ செஞ்சிட்டு அவர் திரும்புவாரு. திரும்பக்கூடிய நேரத்திலே ஏண்ட துஆ கபூலாக்கப்பட்டிருக்குமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வந்தா கூட ஒரு பாவி என்று இமாம்கள் கிதாபுகளிலே எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் துஆ செஞ்சா அதுக்கு பின்னால சந்தேகம் வரக்கூடாது. அது ஆச்சரியமான இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல அதிகமாக தொங்கிக் கொண்டிருப்பார்கள். முல்தஸிம் என்ன தெரியுமா அர்த்தம் சீதேவிகளே? பின்னப்பட்டது, பின்னிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்களும் அந்த கஅபத்துல்லாஹ்வும் அந்த இடத்துல பின்னிக் கொண்டே தான் இருப்பாங்க, சேர்ந்து கொண்டு தான் இருப்பாங்க, ஒட்டி கொண்டு தான் இருப்பாங்க. 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு கன்னத்தை சாய்த்தவர்களாக, நெஞ்சை சாய்ச்சவங்களாக ரசூலுல்லாஹ் எந்த நேரம் பார்த்தாலும் ஒட்டி கொண்டிருப்பாங்க, சேர்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக இருந்த 2 முக்கியமான தலைகள் தான். ஒன்று உமர், மற்றது அபூ ஜஹல். இந்த 2 பேர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த இஸ்லாம் வளர்ந்து வர்றதுக்கும் தடையாக இருந்தவர்கள் தான், ஒரு முற்றியாக இருந்தவர்கள் தான். இந்த 2 பேர்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னுக்கு இஸ்லாத்தை கொண்டு போறது, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பரப்புறதுல ஒரு பெரிய சிக்கலை கொடுத்தவங்க தான் இந்த உமரும் அபூ ஜஹலும். ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்கிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை முன்னெடுத்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை செய்ய நாடினண்டா, மக்களுக்கு முன்னால போய் பயான் பண்ண நினைச்சேன்டா, இவர்கள் 2 பேரும் தான் தடையாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆத்திரம் தாங்கிக் கொள்ள இயலாம இந்த முல்தஸிம் பாப் என்ற இடத்துக்கு வந்தாங்க. 2 கைகளை உயர்த்தினாங்க, கன்னத்தை வலது பக்கம் கன்னத்தை சாச்சாங்க, நெஞ்ச காபாவோட சாச்சாங்க, ஒரு துஆ செஞ்சாங்க. என்ன துஆ தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு உமரை பலப்படுத்திரு அல்லது அபூ ஜஹலை பலப்படுத்திரு என்ற ஒரு துஆவை செஞ்சாங்க. செஞ்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே திரும்பினாங்க. ஒரு சஹாபி ஓடி ஓடி வந்தாரு. யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு காலமாக இஸ்லாத்துக்கு இடைஞ்சலாக இருந்த உமர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு என்ற நற்செய்தி கூட அந்த முல்தஸிம் பாபுடைய இடத்துல துஆ செஞ்சதுடைய பரக்கத் தான் இன்றைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நாங்க இன்றைக்கு தலைக்கு மேல வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சீதேவிகளே, சாதாரண இடம் இல்ல, போகணும் சீதேவிகள், அந்த இடத்துக்கு போகணும். எங்கள்கிட்ட தந்திருக்கக்கூடிய பணம் அந்த
அந்த பணத்துக்காக வேண்டி செலவழிக்கப்படலா, எங்கள்கிட்ட தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் அந்த பயணத்துக்காக வேண்டி செலவழிக்கப்படலா, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் அந்த பயணத்துக்காக வேண்டி செலவழிக்கலா, எங்களை போல உலகத்தில் நஷ்டவாளிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். சிறப்பான ஒரு பயணம், எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயணம், எங்களோட கல்வ பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயணம், ஒரு கண்ணியமான ஒரு பயணம். அந்த பயணத்துக்கு நாங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அல்லாஹ்விடத்தில் உயர்வான கூலியை தரக்கூடிய ஒரு சிறப்பான பயணம் தான் ஹஜ்ஜுடைய பயணம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்ல ஸ்ரீதேவிகளே, நாங்க பார்க்கிறோம் காபத்துல்லாவுடைய இந்த தங்க கதவை பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய வீட்டுடைய தலைவாசல் தான் அந்த காபத்துல்லாவுடைய கதவு. எங்கட வீட்டுல ஒரு தலைவாசல் இருக்கிறது போல, முன் வாசல் இருக்கிறது போல, அல்லாஹ்வுடைய வீட்டுடைய தலைவாசல் தான் அந்த காபத்துல்லாவுடைய கதவு. இந்த கதவு இருக்குதே, இந்த கதவுக்கு முன்னால எப்படி துஆ செய்யணும், எப்படி முறையில துஆ செஞ்சா துஆக்கள் கபூலாக்கப்படும் என்று இமாம்கள் எங்களுக்கு கற்று தந்திக்கிறாங்க. அந்த இடத்துல சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை போல போய் அழுந்து கொண்டு நிக்கிற இடம் இல்ல, கெஞ்சி கொண்டு நிக்கிற இடம் இல்ல. அந்த காபத்துல்லாவுக்கு முன்னால அழுகிறது கெஞ்சுறது தவறில்லை சீரவிகள். ஆனா அந்த தங்க கதவுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய வீட்டுடைய அந்த வாச முகப்புக்கு முன்னால ஒரு மனுஷன் எப்படி தெரியுமா துஆ செய்யணும்? அல்லாஹ்வோட சண்டை பிடிச்சு துஆ செய்யற இடம், அல்லாஹ்வை மிரட்டி துஆ செய்யற இடம், அல்லாஹ்ட்ட கெஞ்ச கூடாது, அல்லாஹ்வோட ஃபைட் பண்ற இடம். யா அல்லாஹ் 20 வருஷம் யா அல்லாஹ் ஒரு குழந்தைக்காக வேண்டி நான் ஏங்குறேன். ஆனா நீ இப்ராஹிமுக்கு 80 வயசுக்கு பின்னால ஒரு இஸ்மாயில கொடுத்தாய், ஜக்கரியாவுக்கு 90 வயசுக்கு பின்னால யஹ்யாவை கொடுத்தாய், அந்த மரியமுக்கு யா அல்லாஹ் ஒரு கணவனுடைய உதவி இல்லாம நீ ஈசாவை கொடுத்தண்டா. 20 வருஷமா ஒரு குழந்தைக்காக வேண்டி ஏங்குறேன், எத்தனை வைத்தியர்களை சந்திக்கிறேன், எத்தனை மருந்துகளை குடிக்கிறேன், எனக்கும் என்னுடைய மனைவியுடைய வயிற்றில ஒரு புல் பூச்சி கூட உருவாகாதாண்டி ஏங்கி கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ் இதோ உன்னுடைய காபத்துல்லாவுடைய உன்னுடைய வீட்டினுடைய வாச முகப்பிலிருந்து கேட்கிற யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கலுமெண்டா நீ எனக்கு தர மாட்டியா? நீ தானே என்ன படைச்சாய், நீ தானே எனக்கு திருமண வாழ்க்கையை தந்தாய், நீ தானே எனக்கு மனைவியை தந்தாய், குழந்தை பாக்கியம் இல்லையா அல்லாஹ்? அல்லாஹ்வோட சண்டை பிடிக்கிற இடம் தான் அந்த காபத்துல்லாவுடைய அந்த தங்க கதவுக்கு முன்னால செய்தவிகள். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் இந்த பாவமான தொடர்போடு ஈக்கிறாங்க, பாவமான பாவினைகளோடு ஈக்கிறாங்க. பெற்றோர்களே அந்த காபத்துல்லாவை அந்த ஜியாரத்து செஞ்சு அந்த சிறப்பான பயணத்துக்கு போய் காபாவுடைய கதவுக்கு முன்னால் அல்லாஹ்வோட ஃபைட் பண்ணுங்க. யா அல்லாஹ் நீ தந்த குழந்தையா அல்லாஹ், உலகத்துல நீ நாடியவர்களுக்கு தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாய், நீ எனக்கும் குழந்தையை தந்திக்கிறாய். இன்றைக்கு பாவமான காரியத்தோட ஏண்ட குழந்தை ஈக்கிறான், பாவத்தை விற்கிறான், பாவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறான், அவனால சமூகமே நாசமாய் கொண்டு போய்கொண்டிருக்கிறது. ரஹ்மானே ஏண்ட புள்ளி ஒரு சாலிஹான குழந்தை ஆக்கி தந்திருந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் ரப்போட ஃபைட் பண்ற இடம் தான் அந்த காபத்துல்லாவுடைய கதவுக்கு முன்னால செய்தவைகளே. உங்களோட தொழில பிரச்சனையா, நீங்க வருஷக்கணக்கு நோயோட கஷ்டப்படுறீங்களா, அந்த நோய் இந்த நோய் என்று அல்லாஹு அக்பர் ஆஸ்பத்திரி மருந்து தொடர்பா இருக்கிறீங்களா, அந்த காபத்துல்லா முன்னுக்கு போங்கோ. அந்த தங்க கதவுக்கு முன்னால இருந்து யா அல்லாஹ் உலகத்துல நாம் பிறக்கக்கூடிய நேரத்துல அழகாக பிறந்தன், ஆரோக்கியமாக பிறந்தன், இன்றைக்கு வருஷ கணக்கு நோயோட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எலும்பிக்கொள்ள ஏலா கேன்சர்ன்றாங்க, அந்த நோய் இந்த நோய் என்று சொல்றாங்க. யா அல்லாஹ் நீ தந்த நோய் நீயே தான் எடுக்கணும் என்று அல்லாஹ்வோட சண்டை பிடிக்கிற இடம் தான் அந்த காபத்துல்லாவுடைய அந்த தங்க கதவுக்கு முன்னால செய்தவர்களே. மௌத்துக்கு முன்னால போயிடணும் பாப்பா, மௌத்துக்கு முன்னால நியத்து வைங்க. யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லாமல் என்ன மௌத்தாக்கிடாத. அந்த சிறப்பான பூமிக்கு நான் மட்டுமல்ல, என்னோட இரவு பகலாக கஷ்டப்படக்கூடிய நேரத்துல இன்றைக்கு வீட்டுல பார்த்தண்டா முதல்ல எழும்புறது எங்கட பொண்டாட்டி, கடைசியாக படுக்கிறதும் எங்கட பொண்டாட்டி. நாங்க இன்றைக்கு எங்கட எத்தனையோ வேலைகளை எங்கட பொண்டாட்டியின் மூலமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கணவர்மார்கள் அல்லாஹு அக்பர் ஹஜ்ஜுக்கு போறாங்க, பொண்டாட்டி விட்டுட்டு போறாங்க. இல்ல பாப்பா அல்லாஹ்விடத்துல பெருசா நியத்து வைங்கோ, பெருசா ஆசையோட கேளுங்கோ. அல்ல நான் மட்டுமல்ல என் அருமையான பொண்டாட்டியா அல்லாஹ் நான் ஹஜ்ஜுக்கு கொண்டு போகணும், நான் மட்டுமல்ல என் பொண்டாட்டியோட ஹஜ்ஜு செய்யணும் என்ற நியத்தை வைங்க செய்தவிகள். நாங்க கூட்டிக் கொண்டு போலாட்டி அவர்கள் யாருத்தான் கூட்டிக் கொண்டு போவாங்க? இல்ல வாப்பா எங்கள்கிட்ட வசதி ஒரு பக்கம் வைங்க, எங்க ஆரோக்கியத்தை ஒரு பக்கம் வைங்க, எங்கள்கிட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் வைங்க.
எல்லாத்தையும் வச்சுட்டு ரப்பு கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இன்றைக்கு நான் நியத்து வச்சிக்கிறேன், ஆனா ஹஜ்ஜுக்குரிய ஒரு சதம் கூட எனக்கிட்ட இல்ல. யா அல்லாஹ் நான் இன்றைக்கு நியத்து வச்சிக்கிறேன், அதுக்குரிய ஆரோக்கியம் எனக்கிட்ட இல்ல, ஆனா அடுத்த வருஷம் எங்கட நாட்டிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் 3500 பேர்கள் போறாங்க, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் கூடுதலாக கிடைக்கணும். அந்த கூட்டத்துல அந்த அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுடைய பட்டியல்ல நானும் முதல் ஆளாக யா அல்லாஹ் என்னுடைய மனைவியும் நானும் நான் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போறோம் நியத்து வைங்கோ. உங்களோட பணம் உங்களோட ஆரோக்கியம் எல்லாம் உலகத்துக்கு ஒரு சபபு தான் செய்தவைகள். உங்களோட உள்ளத்துல நியத்து வந்துட்டா அல்லாஹ் போதுமாக்குறதுக்கு துணியா இருப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய சீதவிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வருஷம் ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால எங்கட நாட்டிலிருந்து 3500 பேர்கள் ஹஜ்ஜுடைய அமல செய்யறதுக்காக வேண்டி தொடர்ந்து போய்க்கொண்டு நிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளணும். அதே போல அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி கூட்டிக் கொண்டு போகக்கூடிய முகவர்களையும் அல்லாஹ் கபூலாக்கணும். ஆனா எங்கட நாட்டினுடைய சட்டங்களும் சவுதி அரசாங்கத்துடைய சட்டங்களும் நாளுக்கு நாள் முன்னேற்றங்கள் அடைஞ்சு கொண்டு போகுது, வித்தியாசப்பட்டு கொண்டு போகுது. நாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எல்லாம் நோன்பு முடியட்டுமே ஆறுதலாக ஹஜ்ஜுக்கு போமுண்டே கடைசி கட்டத்திலையும் ஃபுட்போட்ல சரி போகலாம் எத்தனையோ பேர்கள் நினைச்சாங்க தான், அப்படியும் போனாங்க தான். இப்ப அப்படி இல்ல சீதவிகள், நீங்க ஹஜ்ஜுக்கு போறண்டா ஒரு வருஷம் முன்னுக்கே தயாராகணும், ஒரு வருஷம் முன்னுக்கே தயாராகணும். நான் நினைக்கிறேன் சுப்ஹானல்லாஹ் 2027ஆம் ஆண்டு நீங்க ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சேன்டா அது நீங்க 2027 வரம் காட்டும் உங்களுக்கு தாமதிக்க முடியாது. சீதைகள் 2026க்குள்ளே போறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படணும். கடைசி கட்டத்துல அவருடைய இடத்துக்கு நாங்க புகுந்து அவர் ஒரு கணக்கு பணம் கட்டி போறாரு, அவருடைய பணத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு கூடுதலாக பணம் கட்டி போகலாமே, அந்த வழியில இந்த வழியில குறுக்கு வழி மூலமாக நாங்க போகலாம் நினைக்காதீங்க. இன்னத்தருடைய இடத்தை நீங்க யாரும் எடுக்க நினைக்காதீங்க சீதேவிகள். அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய ஹஜ் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் அல்லாஹு அக்பர், எத்தனையோ பேர்கள் மத்தவன வருத்தத்துல போட்டுட்டு மத்தவனுடைய இடத்தை புடிச்சு கொண்டு அல்லாஹு அக்பர் ஹஜ்ஜுக்கு போறாங்க. எதுக்கு போற நோக்கமே தெரியா, ஊருக்கும் பேருக்கும் புகழுக்கும் மாலைகளுக்கும் வேண்டி போறாங்க. இல்ல உங்களுக்கு நாங்க முன்னறிவிப்பு தந்திக்கிறோம், அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதா எல்லாம் நியத்து வச்சிட்டீங்களா, ஆசையோட இருக்கிறீங்களா, இப்பவே தயாராகுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, தஹஜ்ஜத் அழுங்க. யா அல்லாஹ் என் ஆரோக்கியம் நிரந்தரமான்றது எனக்கு தெரியாது, என் பணம் நிரந்தரமான்றது எனக்கு தெரியாது, அடுத்த வருஷம் நான் முதலாளாக இருந்து ஹஜ்ஜுக்கு போகணும். யா அல்லாஹ் எப்படியாவது என்ன ஹஜ்ஜுக்கு அனுப்பிடு, அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லாமல் என்ன மௌத்தாக்கிடாத என்ற துஆ ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல வரணும். உங்களோட உள்ளத்துல மட்டுமல்ல, உங்களோட மனைமார்களையும் போய் சொல்லுங்க சீதேவிகள், உங்களோட மனைமார்களையும் தயார்படுத்துங்க, உங்களுடைய மனைமார்களுடைய துஆவை அடிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட நியத்துகள் உறுதியாக இருக்குமானா அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போற முதல் பேரு உங்களோட பேரா தான் இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ் உன்னுடைய விருந்தாளியாக நானும் இஹ்ராம் கட்டணும் ரஹ்மானே, அந்த காபத்துல்லாஹ்வுடைய பூமியை மிரிக்கணும் ரஹ்மானே, அந்த பல லட்ச ஹஜ்ஜாஜிகளோட சேர்ந்து நானும் ஹஜ் செய்யணும் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஹஜ் இல்லாம ரஹ்மானே எங்களை மௌத்தாக்கிறாத ரஹ்மானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பான உடம்பை சுமந்திருக்கக்கூடிய அந்த மதீனத்துல் முனவ்வராவுக்கு போய் நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் என்னுடைய பரம்பரைக்கும் தந்தருள்வாயாக. எல்லா முஸ்லீம்களையும் கபூல் செய்தருள்வாயாக, எல்லா முஸ்லீம்களையும் பொருந்திக் கொள்வாயாக, எல்லா முஸ்லீம்களுக்கும் யா அல்லாஹ் நிரப்பமான ஆஃபியத்தை கொடுத்தருள்வாயாக. உலகத்திலே எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்க நாட்டுக்கும் பரக்கத்தை செய்தருள்வாயாக. இந்த வருஷம் 3500 பேர்கள் யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்காக வேண்டி எங்க நாட்டிலிருந்து போறாங்க ரஹ்மானே. அனைத்து ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மப்ரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் அங்கீகரித்தருள்வானாக. யா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜாஜிகளை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய முகவர்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை செஞ்சு யா அல்லாஹ் அழகான முறையில நிரப்பமான முறையில மன திருப்தியோட அந்த ஹஜ்ஜுகளை செஞ்சுட்டு வரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.